மேங்கோ சீசன் வந்தாச்சு. மேங்கோ சாப்பிட்லான்னு பார்த்தா, மேங்கோ வந்து இந்த சம்மரில் ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க. நான் வந்து கோகோனட் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துட்டு, அகர் அகரை சேர்த்துட்டு, அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிவிட்டு, ஒரு கிண்ணத்தில் ஊற்றி செட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மாம்பழம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரை போட்டு பால் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் இந்த இளநியோட வழுக்க இருக்கு இல்லையா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஹீட்டை தணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாம்பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாதாம் பிசினியை ஓவர் நைட் தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கணும். சப்ஜா சீடை தண்ணியில் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த பாதாம் பிசினி, இளநி, சப்ஜா சீட்ஸ்லாம் உங்களுக்கு கூலிங், மாம்பழம் வந்து ஹீட்டு. அதுக்கப்புறம் இந்த நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி வச்ச கோகோனட் ஜெல்லியை எடுத்து கியூப் கியூபாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச மாம்பழம் பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிடுங்க. அவ்வளோதான், நம்ம ஹெல்த்தியான மாம்பழ ஜூஸ் ரெடி. இதில் வந்து கோகோனட், அப்புறம் பாதாம் பிசினி, சப்ஜா சீட் இருக்கிறதுனால உங்களுக்கு மாம்பழத்தோட ஹீட்டை வந்து தணிக்கும். ஸோ LHS = RHS. ஸோ நீங்கள் இதை ஜாலியாக குடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.